அனைவருக்கும் வணக்கம். மிக குறைந்த விலையில் லேமினேஷன் செய்து தரப்படும் ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஸ்கூல் டிசி, ஸ்கூல் மார்க் ஷீட், ஓட்டர் ஐடி இது போன்ற அனைத்து விதமான சர்டிஃபிகேட்களையும் மிக குறைந்த விலையில் நாங்கள் லேமினேஷன் செய்து தருகிறோம். அதற்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன சர்டிஃபிகேட் அட்ரஸை டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களை டீமில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கிளியராக A to Z பார்த்தீங்க அப்படின்னா லேமினேஷன் செஞ்சு கொடுத்துருவாங்க. எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி டவுன்லோட் பண்ண முடிஞ்சால் அவங்க இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக டவுன்லோட் பண்ணி உங்கள் லேமினேஷன் பண்ணி உங்கள் வீட்டுக்கே போஸ்ட்டில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். GDS போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கெல்லாம் யாரெல்லாம் விண்ணப்பிச்சிங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட் நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ GDS போஸ்ட் ஆஃபீஸ்க்கு உண்டான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம், நாங்கள் விண்ணப்பிச்சு கொடுத்ததில் 12 பேர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. அது எப்படி செலக்ட் ஆனாங்க? ஏன்னா நான் எல்லா வீடியோலையுமே அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன்ல, அந்த வீடியோவில் எல்லா வீடியோலையுமே நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக சொல்லியிருப்பேன் எப்படி எல்லாம் செலக்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு வீடியோலையுமே நான் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்படி அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற இடம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 10 இடம் கொடுக்குறாங்களா, நாம் ஒரு மினிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8 இடமாச்சும் நம்ம ஃபில்லப் பண்ண பார்க்கணும். நம்ம கம்யூனிட்டி இவ்வளோ தான், இது மட்டும் பார்த்தா எம்பிசியா அதுக்கு ஒன்று போடு, பிசியா இதுக்கு ஒன்று போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. எல்லாமே போட்டால் ஜென்ரலில் நீங்கள் வருவீங்க. ஜென்ரலில் வரக்குள்ளே நீங்கள் முன்கூட்டியே வரத்துக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை நான் எப்படி செலக்ட் ஆனாங்க எப்படி என்னன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவிலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவிலே முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருப்பீங்க. இந்த வீடியோவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கேன். தாராளமாக கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா விதமான அப்டேட்டையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா GDS போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மறுபடியும் இன்னும் ஒரு 3 நாட்கள் தான் இருக்குது விண்ணப்பிக்கிறதுக்கு. யாராச்சும் விண்ணப்பிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக விண்ணப்பிச்சுக்கோங்க. அதுக்குண்டான டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா GDS போஸ்ட் ஆஃபீஸுக்கு மெரிட் லிஸ்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ண கையோட பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே மெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. மெயில் மூலமாக எல்லா விதமான அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. மெயில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே நான் அந்த வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த மெரிட் லிஸ்ட்டில் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ இருக்குது நம்மளோட சேனல்லையே. போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட தமிழில் தான் வச்சுருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பேன் எப்படி செக் பண்ணணும். அதை செக் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயிலை போய் செக் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. மெயிலுக்கு SMS வந்திருக்கு. அந்த மெயில் SMS நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த SMSல பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்ததுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டு, நீங்கள் இப்போ என்ன குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணீங்க, 10th 12th 10th 10th மார்க் ஷீட்டு, 12th 12th மார்க் ஷீட்டு எடுத்துக்கணும். ஒரிஜினல் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஜெராக்ஸ் தான் வேணும், இருந்தாலும் ஒரிஜினல் பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிசி கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா OPC சர்டிஃபிகேட்டு. இந்த OPC சர்டிஃபிகேட் நிறைய பேர்த்துக்கிட்ட இது இல்லைங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கட்டாயமாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. OPC சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா கட்டாயமாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா OPC சர்டிஃபிகேட் நீங்கள் கட்டாயமாக வாங்கிக்கோங்க. அது நீங்களே விண்ணப்பிச்சு தர முடியுமா, நாங்கள் கூட அமௌண்ட் பே பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நிறையா பேர், ஒரு சிலர் 2 பேர் இல்லைங்க, ஆயிரக்கணக்கான பேர் கேட்குறாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா எங்களால் விண்ணப்பிச்சு தர முடியாது. இ-சேவை மையம்னு இருக்கும், அங்கே தான் போய் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கிறோம். அந்த இ-சேவை மையம் பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்டயே ஆளுங்க இருக்காங்க, கலெக்ட் பண்ணி பண்ணலாம். இருந்தாலும் இந்த OPC சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் உட்காந்து பொறுமையாக நீங்கள் உங்கள் ஃபோட்டோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக வரும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்துக்கு நீங்கள் போங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக இதை விண்ணப்பிச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டேட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே தான் எல்லாமே, ஆஃப்லைனில் இப்போ கிடையாது, எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டாங்க.
ஆன்லைன் ப்ரொசீஜர்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன். போய் பக்கத்தில் ப்ரௌசிங் சென்டருக்கு போங்க. அங்கே போனவொன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க. நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்கள் மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஃபோட்டோ இது எல்லாமே வந்து அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இது வந்து கரெக்ட் ஆனவொன்னே உங்கள் மெயிலுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த மெயிலுக்கு வந்து ஓடிபி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் லேமினேஷன் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களை தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் எல்லா விதமான லேமினேஷனுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதில் என்ன ஏதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினலே நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் கொடுத்துருவோம். அதுக்குண்டான ப்ரொசீஜர்லாம் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாச்சும் லேமினேஷன் பண்ணணும் சர்டிஃபிகேட் அப்படின்னா ஒரிஜினலாக நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். நாங்கள் இங்கே ஒரிஜினல் எடுத்து நாங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேமினேஷன் பண்ணி கொடுப்போம். பிடிஎஃப் கொடுத்தவங்க அப்படின்னாலும் நாங்களே லேமினேஷன் பண்ணி கட் பண்ணி இங்கேருந்து போஸ்ட்டில் அனுப்பிச்சி விட்றோம். நீங்கள் தாராளமாக அங்கே நீங்கள் போஸ்ட்டு வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த மெயில் வந்து எப்படிங்க செக் பண்ணுறது, எங்களுக்கு அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. மெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஒன்று வரும். அந்த மெயில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல விசிட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வர சொல்கிறாங்க, எந்த அட்ரஸுக்கு வர சொல்கிறாங்க அப்படிங்கிறத மீன் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் தப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உடனே நீங்கள் அடுத்தது வந்து இன்டர்வியூ கூப்பிட்றாங்கல்ல, அப்போ வந்து நீங்கள் கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நேம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. நேம் ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா நீங்களும் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் 2 பேருமே செலக்ட் ஆகிட்டாங்க. நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நேமே, இன்சியல் மட்டும் வேறு மாற்றி கொடுத்துட்டாங்க. அங்கே சைன் பண்ணிட்டு வேலைக்கு பார்க்கல இஷ்யூஸ் ஆகி ஆள் மாறாட்டம்னு சொல்லிட்டு அந்த 2 இதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்கிட்டாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோடைய தவறு தான். இவங்க பார்க்காத விட்டது ஒரு சின்ன விஷயத்தினால வேலை வாய்ப்பு போச்சு. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கருத்தாக இருங்க. ஏன்னா அந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான மக்கள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. ஏன்னா இருக்கிறதே ஒரு 6000-7000 வேக்கன்சின்னு வச்சுக்கோங்களேன். விண்ணப்பிச்சது 1,00,000க்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ பேர் விண்ணப்பிச்சா இந்த 6000 பேர்த்தில் நம்ம எப்படி வந்து ஆட்கள் போட முடியும் அப்படின்னா அந்த மார்க்கை வச்சு தான். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் மூலயமா கூட நீங்கள் வந்து ஆட்கள் எடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார். அது வந்து வாஸ்தவம் தான். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்கள் எடுக்கலாம் தான். ஆனால் அதில் வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் வரும். அரசியல் ரீதியாக ப்ரெஷர்கள் வரலாம். அதில் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்த முடிய வாய்ப்பும் அதில் இருக்குது. அப்படிங்கிறதுனால மார்க் ஷீட்டில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால அதனால் மார்க் ஷீட்டை மட்டும் வச்சு வேலை கொடுக்குறாங்க. அதேமாரி நீங்கள் சொல்கிற மாரி இந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலயமா கொண்டுட்டு வரலாம், வர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கொண்டுட்டு வரலாம். அதில் வந்து அரசியல் ஈடுபாடு இருக்கும். 1 பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும். 2 அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா படிப்பு இல்லைனாலும் பணம் இருக்கிறவன் உள்ளே போயிடுவான். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மூலிமா பண்ணுறப்ப படித்தா மட்டும்தான். இதில் என்ன ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா காப்பி அடித்து கூட படித்து வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் எடுத்திருக்கான். அது எப்படி நீங்கள் சொல்கிறபடி வந்தாங்க அப்படின்னா இல்லீகல் மூலயமா பணம் எவ்வளோ வேணாலும் அடித்து உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் மார்க்கை மெயின் பண்ணி கொண்டு வராங்க. அந்த கமாண்டை கூட நான் வந்து சொல்லியிருந்தேன், பரவாயில்ல நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலயமா கூட இது பண்ணலாம் அப்படின்னு. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாத்தியம்தான். ஆனால் அதுக்கு வழி கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலயமா நிரப்பப்படுறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். அது முடிஞ்ச வரைக்கும் போராட்டங்கள் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்தது வாய்ப்புகள் கிடைக்கும். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முயற்சி கிடைக்கலாம். அடுத்து வந்து ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு 3 நாள் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி நம்மளோட சேனல்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும், ஆன்லைன் மூலமாக கிடையாது. ஏன்னா ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறதா இருந்தால் நாங்களே விண்ணப்பித்து கொடுப்போம். இது வந்து ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறது. அதனால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், போய் ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே எல்லா விதமான சந்தேகங்களையும் எல்லா விதமான விஷயங்களையும் நாங்கள் உடனுக்குடனே தீர்த்து வைக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா
உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அட்வான்ஸான முறையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ரேஷன் கடை வேலைவாய்ப்பு தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு நடந்துகிட்டு இருக்குது. அதுக்குண்டான ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸுக்கு உண்டான மெரிட் 2 லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒரு சூப்பரான விஷயம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா உடனடியாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் உடனுக்குடனே வந்து பதிலளிப்போம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை வாட்ச் பண்ணிக்கோங்க. மெரிட் லிஸ்ட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மிங் ஜூனில் இருக்குது. வந்த உடனே அப்டேட் பண்ணுறேன். கம்யூனிட்டி டேபில் போஸ்ட் போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதுமாரி பயனுள்ள தகவல்களை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, எல்லா விதமான விஷயம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுமாரி வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.